ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் 75 பார்க்கலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரக்ஷித் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். போலீஸ் வந்து சொல்கிறாரு, லலித்தை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரக்ஷித்துக்கு அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. இப்போ எதுக்கு சார் இவனை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ரக்ஷித் கேட்டுட்ருக்கான். லலித் வந்து எப்படின்னா, வெளியில் வந்தோடனே அவன் வந்து ரக்ஷித் காலில் விழுந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறான். தயவு செஞ்சு என்னோடய ஒய்ஃபை விட்டுருங்க, எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், என்னோடய கம்ப்ளைண்ட்டை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராமா பண்ணிட்டுருப்பான். அபராஜிதா வீட்டை காட்டுறாங்க. அங்கே மாலதி என்ன பண்ணுவாங்கன்னா, விநாயகர் சிலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கும், அதில் வச்சிருவாங்க. வச்சுட்டு, போதும் இதுக்கு மேலே முடியாது, நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன், எனக்கு அப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு தண்ணி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுடுறேன், இந்த மாதிரி சபதம் எடுக்கிறேன், நான் அப்பு பத்திரமா திரும்ப வர வரைக்கும் நான் உங்களை வந்து இந்த தண்ணியில் தான் வச்சுருக்க போகிறேன், அது வரைக்கும் தண்ணியிலேருந்து எடுக்க மாட்டேன் அப்பு கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு நெய்பர்ஸ் வருவாங்க. மாலதி, ராம்கோபால் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வெளியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு எதாவது தெரியுமா, டிவி பார்த்தீங்களா, அப்புவோட பாஸ் ரக்ஷித்தை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து, எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ரக்ஷித் மேலே தான் டவுட்டு, ஆனால் தேவையில்லாமல் லலித் மேலே பழிய போட்டுட்டாங்க, இப்போது அப்புவை என்ன பண்ணியிருக்காங்கன்னு வேற தெரியல அப்படிங்கிறாங்க. தென் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு மாலதி கேட்குறாங்க. வீடியோ காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் ஆயிருந்ததெல்லாம் அது வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் ஃபஸ்ட்டே சண்டை ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஸ்டேஷனில் வந்து லலித் போலீஸை பார்த்து கேட்குறான், நீங்கள் என்ன போட்டு அடின்னு அடிச்சிங்க, ஆனால் ரக்ஷித்தை சார் சார்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது ரக்ஷித்துக்கு கோவம் வந்துடும். வந்து அபராஜிதாவை வந்து காணாமல் போக செஞ்சுருக்கான், ஆனால் நீங்கள் அவனை போய் விடுறீங்க அப்படின்ட்டு ரக்ஷித் கோவம் வந்து அடிக்க போயிடுவான். அப்போ சந்திரா வந்துட்டு, இன்ஸ்பெக்டர் என்ன ரவுடிசம் நடக்குது இங்கே, இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை வந்து ரவுடி ஸ்டேஷனா, அவன் என் மகனை அடிக்க பார்க்குறான், நீங்கள் கூட்டம் போட்டு பார்த்து கை தட்டிட்டு இருக்கீங்க. ரக்ஷித் வந்து கேட்பான், நான் எதுக்கு அபராஜிதாவை கிட்னாப் பண்ணணும், எனக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பின்னாடி வந்து மாலதி அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லோரும் வந்துடுவாங்க. காரணம் இருக்குது, கிட்னாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பு கூட என்ன பண்ணிருந்தீங்கன்னு நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டேன், நீங்கள் அப்பு கூட வந்து அப்பு கட்டாயப்படுத்திட்டு இருந்தீங்க, ஃபோர்ஸ் பண்ணி தானே காரில் ஏற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. ரக்ஷித் வந்து ரிப்ளை பண்ணுறான், இல்லை ஆண்டி, நான் அப்பு கூட எந்த கட்டாயமும் படுத்தலை, அவள் கம்பெனியில் இருந்து ரிசைன் பண்ண பார்த்தா நான் அவகிட்ட பேசி புரிய வச்சேன், அவ்வளோதான், காரணம் கிடச்சிருச்சு இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னால் காரணம் இல்லைன்னு இப்போ அவன் வாயிலேருந்து உண்மை சொல்கிறான் பாருங்க. இவனுக்கு வந்து அப்பு வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறது இவனோட ஈகோவை ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால இவன் வந்து அப்புவை கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். தென் வந்து இன்ஸ்பெக்டர், அவனை செக் பண்ணுங்க, அவன் வீட்டை செக் பண்ணுங்க, அவன் காரை செக் பண்ணுங்க அப்படி இப்படியும் அவன் வந்து வளரிட்டு இருப்பான். போலீஸ் வந்து சந்திரா கிட்ட சொல்லி இவனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் நான் போகும்போதும் போகிறக்கு முன்னாடியும் அவன் வீட்டை செக் பண்ணுங்க, அவன் காரை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிடுவான். ரக்ஷித் இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பான். ரக்ஷித், மோஹித், அதுக்கப்புறம் ஈரா வந்து இன்வெஸ்டிகேஷன் ரூமில் இருக்காங்க. ரக்ஷித் வந்து அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு, ஐ மீன் லலித் சொன்னது. ஸோ வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, ஈரா கிட்ட சொல்லி எனக்கு இப்போவே பெயில் கிடைக்கணும், இப்போவே நீ போய் பாரு அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்ருவான். விவான் கிட்ட பேசியிருப்பான், அப்பா எல்லாம் ஓகேன்ட்டு, ஓகே தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விவான் சொல்லியிருப்பான். தென் வந்து மோஹித் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், அப்போ அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அபராஜிதாவை காணோம், நான் இங்கே யூஸ்லெஸ்ஸாக உட்காந்துருக்கேன், அபராஜிதா எங்கே இருக்கான்னு தெரியும், நான் அவளை அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும், லலித் அங்கே போகிறதுக்குள்ள நீங்கள் நினச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். மோஹித்துக்கு அவன் என்ன சொல்கிறானே புரியாது. அப்புறம் பார்த்தா மோஹித்தோட ஹூடி போட்டிருப்பானா, அதை எடுத்து இவன் போட்டுட்டு இவனோட ஷர்ட், ஒயிட் ஷர்ட் வந்து மோஹித் கொடுத்துருவான். மோஹித் அதை போட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இவன் வந்து வெளில போவான். வெளில போகணுன்னு ஆக்சுவலி அவன் யோசிச்சுட்டு இருப்பான், எப்படி போகிறதுன்னு தெரியல, சீக்கிரம் அபராஜிதா இருக்க பிளேஸ்க்கு போகணுன்ட்டு. அப்போ பார்த்தா பைக் வந்து ஒருத்தங்க கீயோட விட்டுருப்பாங்க. ஸோ வந்து அந்த பைக் எடுத்துகிட்டு இவன் போயிடுவான். ஆக்சுவலி அந்த ஓனரும் பின்னாடியே ஓடி கத்திட்டே வருவாங்க, அதை போலீஸும் பார்த்துருவாங்க. தென் இப்போ அபராஜிதாவை காட்டுவாங்க. அபராஜிதா வந்து எப்படின்னா, உள்ளே வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பா வெளில வர்றதுக்கு, ரக்ஷித் சாரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு வந்து என்னென்னா, அவங்க நியூஸ் பார்த்துட்ருப்பாங்க, அதில் வந்து சொல்லிட்டுருப்பாங்க, இந்த மாதிரி
ரக்ஷித் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்பயும் வந்து சொல்லிட்டு இருப்பான், ரக்ஷித் சார் நல்ல சார், அவர் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு. அந்த நியூஸ் எல்லாமே வந்துட்டு இவளுக்கு உள்ள டிக்கில தானே இருக்கா, அவளுக்கு எல்லாமே கேட்க ஒரு கார் பக்கத்தில் நின்று போட்டிருந்ததால ரக்ஷித் சார் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கஷ்டப்பட்டு அந்த சாக்குக்குள்ள இருந்தெல்லாம் வெளில வந்துடுவா. அண்ட் அந்த கயிறை வந்துட்டு ஒரு ஷார்ப்பான ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதில் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிடுவா. கட் பண்ணிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அந்த டிக்கியில இருந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு அப்படியே டிக்கி திறக்க ட்ரை பண்ணுவா. பட் திறக்க முடியாது. ஸோ வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு போயிடுவா. ஸோ வந்து பைக் ஓட்டிட்டு வந்துருக்கான்ல, ஸோ அவன் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்போது எனக்கு என்னமோ தோணுச்சு அப்போவே என் பக்கத்தில் இருக்க மாதிரி, நீ டிக்கியில் தான் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு தெரியல, இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் எனக்கு தெரியாமல் போச்சு, ஐம் சாரி, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு எதுவும் ஆக மாட்டேன், நான் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காட்டுவாங்க. தென் அப்ராஜிதா வந்து அந்த ஃப்ரண்ட் சீட் போயிடுவா. அப்போ டக்குன்னு பாப்பா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.